பிதாசுதன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே நாம் தயாரிப்பதற்கு முதலாம் நாள் நவநாளிலே பங்கேற்க வந்திருக்கிறோம். எனவே இந்த நாளை சிறப்பிப்பதற்காக வந்திருப்பவர்கள் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் புனித அசிசியார் ஆலயத்திலே பாண்டாவிலே பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகின்றார்கள். நம்முடைய அழைப்பினை ஏற்று நமக்காக ஜெபித்து அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கின்ற நம்முடைய குருவானவரை நம்முடைய கரவோசையை அன்போடு வரவேற்போம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம் உள்ளத்தை உற்று பார்ப்போம். அன்னையின் திருத்தலத்தில் நவநாள் துவக்க நாளிலே நம்மையே நாம் இந்த திருப்பலியில் பங்கேற்க தகுதியாக்கும் பொருட்டு சொல்லால் செயலால் நடை உடை பாவனையால் தவறிய நிலைகளை எண்ணி இறைவனிடத்தில் மௌனமாக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர செயலாலும் கடவுளின் தவறியலாலும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மீட்பரே, எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி கொடுத்தருள்வீராக. கன்னியான புனித கன்னிமரியாளின் நினைவு நாட்களிலே நாங்கள் மகிழ்வுறுவது போல அவரது அன்புமிகு இறைப்பற்றால் பயிற்றுவிக்க பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றோம் திருமகன் கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யாரிவரோ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமையாவது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு அவர் நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலத்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து விட்டார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று சொன்னார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்று சொன்னார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை நான் அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று சொன்னார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை நான் அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்று சொன்னார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு நான் திரும்ப பெற்றிருப்பேன் என்று அவர் கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவார்கள். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்னை மரியாள் தூய்மையின் அடையாளம். பிரியமானவர்களே, தூய்மை என்றால் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நமக்கெல்லாம் அது ஒத்து வராது சாமி, இல்லை? தூய்மை, நம்மளாம் தூய்மை இருக்க முடியுமா? அன்னை மரியாள் சொல்லலாம், புனிதர்கள் சொல்லலாம், நாமெல்லாம் எங்கே தூய்மையாக இருக்க முடியும்? ஏன்? நம்மளாம் யார்? அற்ப மனிதர்கள் தானே, பாவம் செய்யக்கூடியவங்க. பொய் சொல்லாமலாம் இருக்கும். இந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டு பாருங்க, நான் என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு அவ சொல்லுவா, இல்லை? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது மனித பலகீனம். தூய்மையற்று இருப்பது யதார்த்தமல்ல, தூய்மையற்று இருப்பது உண்மை அல்ல, தூய்மையற்று இருப்பது இறைவனின் திருவிழம் அல்ல, தூய்மையற்று இருப்பது மனிதனின் பலகீனம். அந்த பலகீனம் அப்படி என்று சொல்லுவது பலகீனமா?
அதுவும் பலகீனம் கூட அல்ல, அது மனிதனின் விருப்பம். யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என விருப்பம் கொள்ளுகிறார்களோ அவர்களாக அது மாறுகிறார்கள். அப்போ என்ன இருக்குது? பலகீனமாக இருக்கணும் விரும்புகிறான்ல, அல்லது யாருமே என்ன செய்யறதில்ல, தவறு செய்யணும்னு விரும்புறதில்ல, ஆனால் நல்லா இருக்கணும்ட்டு விரும்புறது கிடையாது. தவறு செய்யணும்னு விரும்புறதில்ல, ஆனால் நல்லா இருக்கணும்ட்டு, நல்லவர்களாக இருக்கணும்ட்டு யாரும் விரும்புவதில்லை. ஏன்? அதற்கு தடையாக இருப்பது என்ன? தூய்மையாக இருப்பதற்கு தடையாக இருப்பது என்ன? இவைகளிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அற்ப மனிதர்கள் அல்ல, இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்றால் அந்த இறைவன் எவ்வாறு உண்மையுள்ளவராக தூய்மை உள்ளவராக இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் இருக்கலாம் தூய்மையாக. ஆனால் நாம் விரும்புகிறோமா? அப்போ விரும்புகிறோம் சாமி, ஆனால் அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கிறோமா? அந்த இடத்துல தான் அன்னை மரியாள் ஒரு அடையாளமாக விளங்குகிறார். பலகீனம் அல்ல, பிரச்சனைகள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் எங்கிருந்தாலும் யாரோடு இருந்தாலும் நீ தூய்மையாக இருக்க முடியும். எப்படி? அன்னை மரியாள் ஒரு அடையாளம். அப்ப அந்த அன்னை மரியாளிடம் இருந்த அந்த குணங்கள் என்ன? முதன் முறையாக நாம் அவளிடத்தில் பார்ப்பது என்னவென்றால், இறைவனின் அருள் கொண்டவளாயிருந்தாள். எடுப்பில் எப்படி வருது அப்படி கேட்டா, கபிரியேல் தூதர் என்ன செய்றாரு? அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்தவளாயிருந்தாள். அந்த அருள் இருக்க வேண்டும். இறைவனின் அருள் இருக்கின்ற இடத்துல தூய்மை உண்டு. தூய்மை இருக்கிற இடத்துல ஆண்டவரின் அருள் உண்டு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் அன்னை மரியாளையும் வைத்து பார்த்தா ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு பாரபட்சத்தை பார்க்குறாரு? அருள் இருந்த மரியே அப்படின்னு சொல்லி அன்னை மரியாளை காட்டுறாரு, ஆனால் நமக்கிட்ட ஏன் அருளை தர மாட்டேங்காரு? அப்படி கேட்கலாமா? ஜென்மத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றோம் இதன் மூலமாக, ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றோம் இதன் மூலமாக. ஞானஸ்நானம் என்ற அருள் சாதனத்திலே அருள் நிறைந்தவர்களாய் தேவன் நம்மை புனிதப்படுத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ என்ன சொல்லுவோம்? எனக்கெல்லாம் தெரியாது சாமி, நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன் சாமி, ஏன்னா ஞானஸ்நானம் கொடுத்தே தெரியாது சாமி. அப்போ என்னாச்சு? தெரியாமல் இருந்திருக்கலாம், புரியாமல் இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். ஆனால் அந்த சின்ன பிள்ளையா வளர 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 செய்கின்ற எதுலையுமே தெரியாமல் செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? புரியாமல் செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? விரும்பாமல் செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? தெரிந்து புரிந்து விரும்பி செய்கின்ற ஒரு தவறுதான் பாவம். அந்த பாவம் தான் புனிதத்திற்கு எதிரானது, தூய்மையை கெடுப்பது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அன்னை மரியாள் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், விரும்பினால் எதை? இறைவனின் அருளை. அந்த இறைவனின் அருள் நிறைந்தவளாக இருந்ததனால் அவளிடத்திலே அந்த தூய்மையை நாம் பார்க்க முடிகிறோம். அந்த ஒரு தூய்மையின் அடையாளமாக அன்னை மரியாளத்தில் இருந்த அந்த இறை அருளை நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும் முதன்மையாக. இரண்டாவதாக நாம் பார்ப்பது, அன்னை இடத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால், அந்த அருள் நிறைந்தவளாக இருந்தவள் உண்மைக்குரியவளாக இருக்கிறாள். இது எங்கனமாகும்? எனக்கு திருமணமாகலையே, எப்ப நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்றவுடன் உண்மைக்குரியவளாக இருந்தால், அந்த ஒரு உண்மை அந்த அன்னையிடத்தில் ஒரு தூய்மையை வெளிக்காட்டுகிறது பிரியமானவர்களே. ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா, எவ்வளவு பொய் சொன்னுங்கிற பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவா. வாய் திறந்தாலே என்னது? பொய் தான், உண்மை வரவே வராது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம தவறுது தெரியாமல் தவறுதமா, புரியாமல் தவறுதமா பொய் சொல்கிறதுல? எக்கச்சக்கமாக விரும்பி தான் என்ன செய்வோம்? பொய் சொல்லுவோம். அப்போ தூய்மை இருக்குமா? அன்னை மரியாளிடத்தில் உண்மை இருந்தது. நம்மிடத்திலும் உண்மை இருந்தால் அந்த அன்னை மரியாளிடத்தில் தேவன் கண்ட அந்த தூய்மை நமக்கும் உண்டு. அந்த இடத்தில் அன்னை மரியாள் நமக்கு அடையாளமாக, தூய்மையின் அடையாளமாக இருக்கிறாள். மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால், நேர்மையானவளாக இருக்கிறாள். எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா மத்தியிலும் அவள் நேர்மைக்குரியவளாக இருக்கிறாள். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யலவா? சோதிக்கல.
இதோ உமது அடிமை என தன்னையே அர்ப்பணம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அன்னை மரியாளிடத்தில் என்ன இருந்தது என்றால் நேர்மை இருந்தது. பிரியமானவர்களே, தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அர்ப்பணம் தருவிக்கக்கூடிய ஒரு நேர்மை நமக்கு இருக்கா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் யார் காரியம் நடக்கும்? மனைவியாக இருந்தால் புருஷன் சொல்கிற மாதிரி நடக்குமா? புருஷனாக இருந்தால் மனைவி சொல்கிற மாதிரி நடக்குமா? பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கள் சொன்ன மாதிரி நடக்குமா? அல்ல பெற்றோர்கள்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் அவைகளெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? மனுஷனாக இருக்கிறவன் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் யாருக்காக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் செய்கின்ற ஒரு நிலையை நாம் பார்ப்பதில்லை. எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்றால் அவரவர்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறார்களே தவிர எதற்காக நான் ஒரு மனைவியாக, எதற்காக நான் ஒரு கணவனாக, எதற்காக நான் பெற்றோராக, எதற்காக நான் ஒரு பிள்ளையாக, எதற்காக நான் ஒரு குருவாக, எதற்காக நான் ஒரு கன்னியாஸ்திரியாக, எதற்காக தேவன் என்னை படைத்திருக்கிறாரோ அதற்காக நான் நிற்கிறேனா, அல்லது அவைகள் மூலமாக எனக்காக நான் நிற்கிறேனா? அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாய், அருள் நிறைந்தவளாய் இருந்தவள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாள் என்றால் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நேர்மையாக இருந்தாள். அவளிடத்தில் என்ன இல்லை? தனக்கு என்ற ஒரு நிலை இல்லை. அப்போ ஒரு தூய்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்ற அந்த அன்னையிடத்தில் நாம் பார்ப்பது ஒரு நேர்மையை பார்க்கிறோம், உண்மையை பார்க்கிறோம், அருள் நிறைந்தவளாக நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்தாற்போல் நாம் பார்ப்பது என்னவென்றால் அதைத்தான் அன்னை மரியாள் என்ன செய்கிறார் அப்படி கேட்டால், இது இறைவனின் திருவுளத்தின்படி எனக்கு நடக்கட்டும் என்ற ஒரு கீழ்ப்படிதல். அந்த ஒரு சொல்ல நேர்மையோடு சேர்ந்து கீழ்ப்படிதல் என்கிற ஒரு குணமும் இருக்குது. இன்னைக்கு என் பிள்ளை தலைக்கு மேலே போயிட்டான் சாமி இல்லை, எத்தனை பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தை தெரியுமா? என் பேச்சை கேட்கவே மாட்டேக்கான் சாமி, கேட்கவே மாட்டேக்கான்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் கேட்கவே மாட்டுக்கா. ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பையனாக இருந்தாலும் சரி தான் பெற்றோர்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இல்லை. காரணம் யார்? பிள்ளைகளா? நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். என்ன கதை உங்கள் கேட்டிருப்பீங்க. பிள்ளை அழுவும், அம்மா கரையை சொல்லுவா, அவள் அம்மாட்ட சொல்லுவா, எம்மா பிள்ளை அழுகுதுமா. அவள் என்ன செய்வா, அவள் அம்மா கிட்ட சொல்லுவா என்னன்ட்டு, பிள்ளை அழுகுது. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? மேலே மூத்தவா என்ன சொல்லுவா, விட்டு வறுத்து கொடுமா. அவளும் என்ன சொல்லுவா, விட்டு வறுத்து கொடுமா அப்படின்பா. விட்டு வறுத்து கொடுத்துருவா. பிள்ளை அழுவும், நல்லா தூங்கும். ஆனால் இப்போ இருக்கிற அம்மம்மார் என்ன சொல்லுவா தெரியுமா? ஏம்மா பிள்ளை அழுகுது, பிள்ளை அழுகுது, பிள்ளை. மூத்த அம்மா என்ன சொல்லுதா, ஆப்பிள் கொடும்பா, ஆப்பிளை சாப்பிட போகுது. நான் அவள் பெத்த மகா என்ன சொல்லுதா, பேத்திக்கிட்ட, அம்மா கிட்ட, மகா கிட்ட, ஆப்பிள் வேண்டாம் சாம்சங் கொடு. பெத்தவ என்ன சொல்லுதா, ஆப்பிள் வேண்டாம் சாம்சங் வேண்டாம், நான் டேப்பை கொடுக்கேன். எதுக்கு? பிள்ளை அழாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன கொடுக்காவ? எது என்று மனிதனை சீரழித்து கொண்டு இருக்கிறதோ அந்த ஒரு கருவியை பிள்ளை பிறந்த இடத்துல அழுகை நிப்பாட்ட கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை உன் பேச்சை கேட்கும், டேப்பை தான் கேட்கும், சாம்சங்கு தான் கேட்கும், ஆப்பிளில் தான் கேட்கும், ஒன்று கேட்கவே கேட்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? கீழ்ப்படிதலை பார்க்க முடியும். அந்த கீழ்ப்படிதலை தவிர்க்கக்கூடிய விதத்தில் ஒரு தாய் என்ற ஸ்தானத்தில், தந்தை என்ற ஸ்தானத்தில், குரு என்ற ஸ்தானத்தில் எங்கெங்கு நான் பொறுப்பாக இருக்கின்றேனோ அந்த பொறுப்பில் இருந்து செய்ய வேண்டியதை எனக்காக இருக்கின்ற அவர்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியத்தை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அதிகமாக பேசுகிறாங்க விழுவத்தில் பார்க்குறோமா? அதிகமான வார்த்தையே கிடையாது, ஒரே வார்த்தை தான். காணாவூரில் என்ன சொன்ன, என் மகன் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். அருமையான வார்த்தை. அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறார்கள். அந்த அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 6 கற்சாடிகள் நிறைந்த தண்ணீரானது என்னதான் மாறுது? திராட்சரசமாக மாறியது. நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தூய்மையாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. ஆனால் நமக்கு விருப்பமா? அன்னை மரியாள் விரும்பினால் அந்த தூய்மையை ஊற்று பெருக்கெடுக்க செய்து அவளை ஒரு அடையாளமாக தாய் திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம் உள்ளத்தை விட்டு பார்ப்போம். தூய்மை என் உள்ளத்தில் இருக்கிறதா?
இருக்க எனக்கு விருப்பமா? அப்படி என்றால் அன்னையை ஒரு அடையாளமாக கொள்கிற நான் அந்த அன்னை இடத்தில் இருக்கின்ற அருள் நிறைந்தவளாக, உண்மைக்குரியவளாக, நேர்மைக்குரியவனாக, இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிறவளாக நான் இருக்க விரும்புகிறேனா? நீர் விரும்பினால் நான் சுகமாகவேன் என்று கூறிய குஷ்டரோகத்தை பார்த்து நான் விரும்புகிறேன் நீ சுத்தமாக என்று கூறிய அந்த இறை வார்த்தைகள் நமக்கு எல்லாம் கூடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்வோம். பிரியமானவர்களே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தை நாங்கள் தாழ்மையோடு உமக்கு அளிக்கிற காணிக்கைகளை ஏற்றருளும். மாசற்ற திருப்பலி மூலமாக உமது திருமுன் இறை பற்றினாலும் தூய அன்பினாலும் நாங்கள் பற்றி அறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தன்னையே அர்ப்பணித்த புனிதையாகிய கன்னிமரியால் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதிலும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் மனிதரை தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கிறீர். புதிய உலகில் கிடைக்க இருக்கின்ற அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்றுத்தர அனுபவிக்க வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர்களோடு அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: உன்னத
நிர்மையாகவே தூயவா, தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கடிந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அறிந்த பிறகு கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று பணிபுரிய தகுந்தவென எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜான், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். உடைய தாயினுடைய இல்லத்திலே குழுமி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதித்து எங்களுக்கு தேவையான தூய்மையான இதயங்களை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவை கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ஒருமித்த குரலில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என உமது திருத்தூதர்களுக்கு கூறினீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவா நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம் எல்லோரும் சேர்ந்து சொல்லவும். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராய் இருக்குமாறு நித்திய பரிசுத்தம மூவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாக அவரை உமது மாசணுகாத கருவில் தாங்கிய போதும் நீரடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன். எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும். புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திருவிருப்பத்திற்கு மாறானதாய் இருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையே அதையே அடைந்து தந்தருளும். மௌனமாக உங்கள் மன்றாட்டுக்களை வேளாங்கண்ணி அன்னையிடம் சமர்ப்பிப்போம். தேவனின் தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கின்றேன். இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் அருள் நிறை ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதல் அதிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜெபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என துலங்குமாறு விரும்புகின்றேன். வருந்துவோருக்கு ஆறுதலே,
நான் உம்மிடம் எப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே, ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே முதல் திருப்பலியானது நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். முதல் நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பதற்காக நான் அருள் தந்தை ஜெயக்குமார் அவர்களை அழைக்கும் பொழுது உடனடியாக ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு வருகை தந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மேலும் சிறப்பாக அன்னை மரியானவள் தூய்மையின் அடையாளம் என்ற சிந்தனையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருமே தூய்மையாக வாழ்வதற்கு ஏற்கனவே நமக்கு அருளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருவருட்சாதனங்களின் வழியாக அந்த அருளை பெற்றிருக்கிறோம். அந்த அருளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்த நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நம்முடைய கரவோசை எழுப்பி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அதே போல இந்த திருப்பலியானது நல்முறையில் நடைபெற உதவி செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக அருட்சகோதரிகளுக்கும், திருத்தொண்டர்களுக்கும், வாலண்டியர்ஸ் உங்கள் ஒவ்வொருவருக்கும், மேலும் சிறப்பாக புனித லூர்து அன்னை ஆலயத்தில் இருந்து ஓரளம் அங்கிருந்து வந்திருக்கின்ற பாடல் குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புகளே, நாளைய நாளை சிறப்பிப்பவர்கள் புனித விண்ணற்பு மாத ஆலயம் தானகர்வாடி சகோதர சகோதரிகள். நாளைய திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்றவர் அருட்தந்தை சலித்நாதன் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்றிலிருந்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற ஒவ்வொரு வழிபாடுகளும் திருப்பலிகளும் 7 ஸ்டார் சேனல் என்ற தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படும். நம்பர் 95 ஒளிபரப்பப்படும். மேலும் வேரியஸ் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த சேனல்களில் ஒளிபரப்பப்படும். அதை கண்டு பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அன்னை மரியாளின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்களின் உடலில் தாங்கியவர்களாய் உம்மை மட்டுமே பெற்றுக்கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம். நாளிலே உங்களோடு இந்த திருப்பலி நிறைவேற்றுவதில் அழைத்த நமது அன்பு தந்தை வில்லியம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து திருப்பலியில் நமக்கு வழிநடத்திய நவநாள் நடத்திய அருள் சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மையாக இருப்பதற்கு தடையாக இருப்பது நமது விருப்பம்தானே தவிர எதுவும் இல்லை, யாரும் அல்ல. விரும்புவோம், தூய்மையாகவும் இறைவனின் அருளில் சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையை போல் தூய்மையாக இருக்க
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.